பொருளுக்கு தோன்றிய நாகரிகத்தின் அடையாளம் பாரம்பரியம். ஆனால் தான் நடுவு கூட பாரம்பரியமே விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இந்த இனிய மாலை பொழுது பொங்கல் திருநாளை, பாரம்பரிய பொங்கல் திருநாளை ஒட்டி நமது குடியிருப்பிலே பாரம்பரியமா விஞ்ஞானமா என்பதை வழக்காட வைத்துவிட்டார்கள். அருமையான கருத்துதான். இது வழக்காடு மன்றமல்ல, பாரம்பரியம் மன்றமல்ல. அவரது சிந்தனையை தூண்டும் சிறப்பு மன்றமாக அமைய வேண்டும் என்று நான் மனதார கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கும் நடுவர் மற்றும் வாதாட வந்திருக்கின்ற அணியினர் மற்றும் நமது அன்பர்கள் அனைவருக்கும் பாரம்பரியத்தோடு வணங்கி மகிழ்ந்து வாழ்க வளமுடன். பாரம்பரியம் தொட்டில் பழக்கமா? பாரம்பரியம் நம் பரம்பரையை காப்பதா? விண்ணிலிருந்து அணுத்துகளால் உருவாகிய இந்த மனித இனம் ஆற்றல் கரையோரம் தன்னுடைய குடிலை அமைத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தன்னுடைய பரம்பரைக்கு விட்டு போனது. இந்த பழக்க வழக்கங்களை பதிவிடத்தான் மூத்த குடிமக்களாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் எளிதில் விட்டுவிட முடியாத ஒன்று. இதை விட்டுவிட்டால் விஞ்ஞானத்தில் உச்சம் தொட்டவர்களும் மண்ணில் சாயும் போது வேதனைப்படுவார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். உச்சம்தான் விஞ்ஞானம், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை காப்பது, கவசமாக இருப்பது நமது பாரம்பரியம்தான். தொட்டில் குழந்தை, இளைஞர் பருவம், பிறகு பருவம் வந்தவுடனே மன வாழ்க்கை, இல்லறம், அதை நல்லறம் சேர்த்து பலமல அடையும் ஒரு பக்குவம் பாரம்பரியத்தால் மட்டுமே உண்டு. எண்ணற்ற விஞ்ஞானங்கள், விந்தைகள் செய்யலாம். ஆனால் அது விந்தையை முடியக்கூடாது, நம்முடைய நிம்மதியை கிடைக்கக்கூடாது. அருள் இறந்து விட்டால் பொருள் கண்டிப்பாக சேரும். கோடிகள் என்ன, பல கோடிகள் சேரலாம். அங்கே ஆட்சி செய்வது அறமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதல்ல, ஆனால் அறிவியலின் உச்சத்திற்கு போகாமல் நம்முடைய பேரறிவை, அறிவை, சிந்தனையை, அதனால் முன்னோர்கள் சொல்லுவத பழக்க வழக்கங்களை நாம் பாதுகாத்திடவே வேண்டும். அதற்காகத்தான் பாரம்பரியத்தின் பக்கம் இங்கே வந்துள்ளோம். வாழ்க வையகம். பாரணியிலே நல்லதொரு நாடு, பாரம்பரியம் மிக்க நம் பாரத நாடு. நீர் அதன் புதல்வர், நினைவு அகற்றாது. உணவிலே பாரம்பரியம், உடையிலே பாரம்பரியம், வாழ்வியல் நடையிலே பாரம்பரியம். தேவையின் பொருட்டு மிகுதல் வேண்டி வந்த விஞ்ஞானமும் பாரம்பரியம் ஈன்றெடுத்த பிள்ளைதான், அதனை மறவாது. இயற்கையை போற்றிய பாரம்பரியம் இன்னலை தவிர்த்தது. ஆனால் இயற்கையை ஏற்காத விஞ்ஞானம் துன்பத்திலே மிஞ்சியது. எங்கள் பாரம்பரியம், எங்களுக்கு பரம்பரையை சொல்லித் தந்த பாரம்பரியம், உணவு, உழைப்பு, உடல் உறவு, உறக்கம், எண்ணம், வாழ்க்கை பாரம்பரியத்தின் படிநிலைகளாகும். அதனை எண்ணான்றும் மறக்க முடியாது. இவை அனைத்திலும் மாறுபட்ட நிலையால் தான் உறக்கம் போனது, நிம்மதியும் போனது. ஆனாலும் அறிவியல் இந்த உண்மையை ஏற்க மறுக்கின்றது. பாரம்பரியம் நல்ல ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் காத்து வந்தது. விஞ்ஞானமோ எதிரின் வேகம், எங்கும் வேகம் என்ற இறுதியில் வேதனையைத்தான் தந்தது. ஈன்றோரையும் சான்றோரையும் வணங்கி மகிழச் செய்தது பாரம்பரியம். அன்றைய பாரம்பரிய மருத்துவம் இயற்கையை சார்ந்து உயிரை காத்தது, அதன் பிரதிவிளைவுகள் குறைந்தது. இன்றைய அறிவியல் சார்ந்த மருத்துவம் உருப்பொருளை கரைத்தது. நீங்கள் கெடுவித்த செல்வமெல்லாம் கரைந்தே போகும்.
ஒருவரும் கருத்தரிப்பு மையங்களை உருவாக்கி உள்ளது. காரணம் அறிவியலின் வாழ்வியல் பாரம்பரியத்தை மாற்றிவிட்ட உச்சகட்டமாகும். பழைய சோறும் மண்பானையும் பாரம்பரியம் மட்டுமல்ல, வயிறு சம்பந்தமான நோயை குணப்படுத்தும் வழியாகும். பெப்டிக் அல்சர், கேன்சர் இவையாவும் கொடுக்கின்ற தன்மை கொண்டது நம்முடைய பாரம்பரியம் மறந்த அறிவியலின் கண்டுபிடிப்புகள். அறிஞர்கள் படிக்கிறார்கள். கிட்னி ஃபெயில்யூர், ஹார்ட் அட்டாக் இன்று மலிவாக விற்கப்படுகிறது. மாசுள்ள சூழ்நிலையில், உணவிலும் உடையிலும் வாழ்வின் சூழ்நிலையிலும் அறிவியலால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இன்று உலகத்தையே ஆளும் ஆணவக்காரனாக மாற்றியுள்ளது. அதை நாம் கண்ணால் கண்கிறோம், செய்தியை படிக்கின்றோம். மனித பாரம்பரியம் மாயைக்குள் சிக்குண்டு பொருளாதாரத்தின் போக்கியை உருவாக்கி உணவிலே கலப்படம், நீரிலே நஞ்சு, காற்றிலே மாசு, மனதிலே கலங்கம். விஞ்ஞானத்தின் உச்சத்தால் சமுதாயம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உண்ணும் உணவின் விதைப்பில் இருந்து பூச்சிக்கொல்லி எனும் நச்சு கலந்து விதவிதமாய் நோயை நமக்கு பரிசாகவே தந்து கொண்டிருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட AI என்ற மேம்படுத்தப்பட்ட அறிவியல் பெரும்பாலான இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் அவல நிலைக்கு தள்ளிவிட்டது. சுயமாக சிந்திக்கும் திறனும் பறிபோனது. அறிவியல் முன்னேற்றத்தால் பிறர் பணத்தை கூட கவரலாம் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த காலத்தில் நோயிலிருந்து பாதுகாக்க கார்ப்பரேட் கம்பெனிகள் உணவுக்கு இணையாக விதவிதமான மருந்துகளை சந்தைப்படுத்துகின்றன. தேடி வைத்த செல்வத்தையும் கரைத்ததுதான் அறிவியலின் உச்சம். அப்பப்பா, எத்தனை விளம்பரம்! பட்டுக்கு மட்டுமல்ல, பகட்டான பொருளுக்கும் அறிவியலின் உச்சத்தார் விளம்பரம். பிறர் உழைப்பின் பொருளை கொள்ளை கொள்ள அருமையான தொழில்நுட்ப விஞ்ஞானம். தேவைக்கு மட்டுமே பொருளை தேடியது அந்த கால பாரம்பரியம். இன்று தேவை மிகுந்து நிம்மதியை தேடுகின்ற அவல நிலைக்கு வந்த உச்சம். மனித சமுதாயம் நிம்மதியாய் வாழ்கிற உடையிலே, உணவிலே, வாழ்வியல் நடையிலே, பிள்ளைகளின் வளர்ப்பிலே, குடும்ப அமைதியிலே பாரம்பரியம் காத்திடுவோம். பாரம்பரியமா அறிவியலா என்பது போட்டிக்கான வாதம் அல்ல. அருள் சேர்ந்த பொருள் நிறைந்த அறங்காத்து மன அமைதி தேடும் ஒரு பெரு முயற்சியாகும். மதி நிறைந்த நன்னாளா இந்த மார்கழி மாதம். மனம் நிறையட்டும் பாரம்பரிய சிந்தனையில். வாழ்வியல் நெறியா உயிரினும் உயர்ந்த ஒழுக்க பழக்க வழக்கங்களை காத்திட பாரம்பரியம் ஏற்போம். உடல் நலமும் மனவளமும் காத்திடுவோம். முப்பால் தந்த வள்ளுவரும் முன்னால் வைத்தது அறம், அதற்கு பின்னாலே பொருள், அதற்கு பின்னாலே இன்பம். அப்படியே தலைகீழாய் மாற்றியது அறிவியல். இன்பத்தை முன்னே வைத்து பொருளை பின்னுக்கு தள்ளி அறத்தை எங்கோ மறைத்து விட்டது. அதுதான் நிகழ்வான நிகழ்வு, உண்மையான நிகழ்வு, 100% நிகழ்வு. அதை அறிவிட்டு சொல்கிறேன். பாரம்பரியத்தை காத்திடவே பக்குவம் பெற்றிட வேண்டும் என்று நாங்களும் எங்கள் அணியினரும் வாய்தவி வந்துள்ளோம். பாரம்பரியம் ஏற்போம், பகுத்துணர்வை அறிவோம், பலமடைவோம். வாழ்க வளமுடன். நீங்களே எல்லாம் பேசுறீங்க, யாரையும் பேச போறாங்க. போட்டி அப்படிங்கிறது அவரால் யாருமே போட்டி போட முடியாது. முயற்சி அன்னைக்கு வந்திருக்கேன், அதற்கு உண்டான தெரிவிக்கலாம்னு இருக்கேன். அவரோட அறிவோட அறிவியலை கேட்கிறாரா இறக்குறாருன்னு பார்க்கலாம்.
அந்த படிப்போட லட்சத்தை இப்ப தமிழ் மாறுது. ஒரு பண்ணுக்காக சொன்னேன். நல்ல பணி செய்கிறீர்கள், நண்பர்களுடைய பணி நல்லபடி செய்கிறீர்கள். ரெண்டு பக்கம் சொல்லி வரதே அவங்க சொன்னாங்க. அவங்க ஏதோ பேசிட்டு ஏதாவது வந்திருக்காரு, நான் தூக்கி வச்சு அப்படியே வந்திருக்கேன். என்ன இங்க வாங்கி நீங்க கொடுக்கறதா, இங்க வாங்கி நீங்க கொடுக்கறதா நம்ம பண்ணிக்கலாம். பெருமதிப்புக்குரிய நடுவர்களே, பெருமதிப்புக்குரிய ஆடியன்ஸ், ரொம்ப மகிழ்ச்சி ஆடியன்ஸை பார்க்கும் போது வாய்ப்புக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட டாபிக் நான் எதை பற்றி பேச போகிறேன் என்றால் அறிவியலை பற்றி பேச போகிறேன். இது பொங்கல் திருநாள். நான் பேச போவது பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளில் ஒரு முதன்மையான கருத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுதல கால வகையினானே. நம் வாழ்வியலில் பழையவற்றை நீக்க வேண்டும், புதியவற்றை புகுத்த வேண்டும். இது மிகவும் முக்கியம். இல்லை என்றால் நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தோடு இணைந்து செல்ல முடியாது. இது ஒரு வாழ்வியல் முறை. அறிவியல் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா பாரம்பரியம் பற்றி மிகவும் பழையதை பேசினார்கள். நான் இரண்டு உதாரணங்களை கூற விரும்புகிறேன். ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள். நடைமுறையில் பாரம்பரியம் என்பது ஒரு காலகட்ட பழக்கவழக்கங்களை பாரம்பரியம் என்கிறோம். இரண்டு உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு உதாரணம், ஒரு வாழ்வியல் முறை ஏறக்குறை 200-300 வருடங்களுக்கு உட்பட்டது. இன்னொரு உதாரணம் 40-50 வருடங்களுக்கு முற்பட்டது. 300 வருடங்களுக்கு முன் ஒருவர் இறந்து விட்டார். அவரின் மனைவி உடன்கட்டை ஏறவில்லை. இது இயல்பாக நடந்தது. அதுதான் நாம். ஆனால் சமூக ஆர்வலர்களும் அத்தகைய இது எவ்வளவு பெரிய அபகம். இப்போது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய அபகம். அப்போதைய சமூக ஆர்வலர்கள் அப்போதைய பகுத்தறிவு சிந்தனை அதை மாற்றி பகுத்தறிவு சிந்தனை. இந்த பகுத்தறிவு சிந்தனை தான் விஞ்ஞானத்தின் மூலம். மூலம். இன்னொரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணம் 30-40 வருடங்களுக்கு தட் இஸ் சம்திங். என்னோட தாயார் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றால், குழந்தைகள் இருப்பார்கள். காலையில அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் அவர்களுடைய குழந்தைகளை உடை உடுத்தி பள்ளிக்கு அனுப்புவது. அதற்கப்புறம் என்ன செய்வார்கள், எல்லாவற்றையும் துணியும் கொண்டு வந்து டவுன் போட்டு துவைப்பார்கள். மதியம் உணவு சமைப்பார்கள். மதியம் அதற்கு வடித்து வைத்து சாயந்தரம் வந்து திரும்பவும் குழந்தைகளை கொண்டு வருவார்கள். என்ன மாதிரி ஒரு இது என்ன கொண்டு வருது என்றால், ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்தது. ஆனால் இப்போது என்ன செய்கிறோம், வாஷிங் மிஷின். அது நல்லா கட்டத்தின் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த 3-4 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஒரு சுவிட்ச் போர்டு நீங்கள் பேரலாக வேற எந்த வேலையும் செய்யலாம். ஒரு பொத்தானை அழுத்தினால் அந்த வேலை காணாமல் முடிந்துவிடும். இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால் அவர்களுக்கு நேரம் கிடைத்தது. அவர்களும் வேலைக்கு செல்லலாம் என்ற நிலை உருவாகும். அவர்களுடைய நிலையை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் போன்றீர்கள் வெரி குட். ஆனால் நான் எவ்வளவு வசதியா இருந்தாலும் என்னுடைய ஊர்தி என் கார் ஏற இன்னும் சிரமப்படுகிறார், மனதளவு சிரமப்படுகிறார். பிகாஸ் என்ன காரணம் என்றால், இது என்னுடைய உழைப்பில் வாங்கவில்லை. நான் கடைசி வரை டிபெண்டன்டாக இருந்தேன். அதோட வழி
தனி. அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அதுதான் இந்த இரண்டு காரணங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எதனால் வந்தது என்றால் நவீன அறிவியலின் தாக்கத்தினால் வந்தது. ஒன்று, இந்த நவீன கண்டுபிடிப்புகளால், அதற்கப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களால் பெண்களும் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். இந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டி அந்த காரணத்தினால் அவர்களால் பெண்களும் வேலைக்கு வர முடிந்தது. அவர்களாலும் பொருளாதார பங்களிப்பை செய்ய முடிந்தது. மோர் தென் தட், அவர்களுடைய தன்மானத்தை காப்பாற்றியதற்கு முக்கியமான காரணம் அறிவியல் வளர்ச்சி, புதிய சிந்தனை. அதேதான் நான் திரும்ப வருகிறேன். இதனால் பல கண்டுபிடிப்புகள் நம் வாழ்க்கை முறையில் வருகிறது. நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இது நம்மளுடைய பகுத்தாய்வு. எல்லாம் நல்லவற்றை எடுத்துக்கொண்டால் நாம் வாழ்வு சிறக்கும். கடைசியில் நான் ஒன்றை விட்டு சொல்ல, இன்றைய மாறும் உலகில் மாற்றம் ஒன்றுமே நிரந்தரம். வேறு நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றுமே நிரந்தரம். only constant is change. அதை மட்டும் நான் மீண்டும் பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுடைய தலைவர் இந்த அப்பார்ட்மெண்டை பெறாமல் பெற்ற பிள்ளையாக நினைத்து பாதுகாத்து வருகின்ற அருமை சகோதரி ரமா ராமநாதன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் திரு ராமநாதன் அவர்களுக்கும் கூறி எனது நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டு பாரம்பரியத்தோடு இங்கு வந்து நடுவராக வந்து விழுக்காக தோற்றமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் சார் அவர்களே, அன்பிற்குரிய ஆற்றலுக்குரிய இரு அணி நண்பர்களே, பெருமையுள்ள பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் பாரம்பரியம் என்ற சொல்லுக்கு ஒரு நல்ல எங்க சார் சொன்னாங்க. பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துக்கு உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். கிடையாது. பாரம்பரியம் will never change. பாரம்பரியத்தில் உள்ள சில மூட பழக்க வழக்கங்கள் வேணுமானா மாறி இருக்கலாம் இந்த ப்ரோக்ரசிவ் ஐடியாஸ்னால. மற்றபடி ஒரு உண்மையான, ஒரு மெய்யான, ஒரு நிதர்சனமான ஒரு பாரம்பரிய வேல்யூஸ் மாறவே மாறாது. அது என்ன பாரம்பரியம்னா என்ன? நாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பண்புகளை உள்ளடக்கியது. இந்த மூன்றும் உள்ளடக்கியது என்றால் ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இதுதான் ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமானது. ஆக தன் பாரம்பரியம் என்ற சொல்லிலே இந்த வாழ்க்கையை நல்ல திறம்பட அமைத்துக் கொடுக்கிறது இந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் என்ன செய்கிறது? இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டிலே நிலவக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விஞ்ஞான முறை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பாரம்பரியம். அதுலயும் முக்கியமானது பாத்தீங்கன்னா உணவு. பாரம்பரிய உணவு பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். முக்கியமா உணவு, உடை, இருப்பிடம் சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வச்சதே உணவை தான் வச்சிருக்காங்க. அதனால அந்த உணவை நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டு நம்ம நல்லா இருப்போம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நோய் போக்கணும் அப்படின்னா நம்ம பாரம்பரியமா ஆரோக்கியமான உணவை தான் நம்ம சாப்பிடணும். கேக்குமா?
தானே உங்களோட டெக்னாலஜியோ மாடலோ இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து 100 இப்ப கூட இருக்காங்க. 100 இயர்ஸ்லாம் எங்கேயோ கேள்விப்படுறோம். 100 இயர்ஸ் 109 இயர்ஸ்லாம் வாழ்றதை நம்ம கேள்விப்படுறோம். அவங்க எல்லாம் வந்து எங்க ஆரோக்கியமா உணவை சாப்பிட்டு சிறுதானிய உணவுகள் சாப்பிட்டு தான் வந்து இது வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா நல்லா நீண்ட ஆயுளோட இருக்காங்க. அதனால அதையும் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்ம வந்து சாப்பிட வச்சு நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து அந்த காலத்துல வந்து வாழை இலையில சாப்பாடு போடுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் வாழை இலை தான் இருக்கும். இப்ப மாதிரி பிளாஸ்டிக் இலை, பிளாஸ்டிக்ல பண்ற வாழை இலை இருக்காது. பியூர் வாழை இலையில தான் சாப்பாடு போடுவாங்க. அதனால அதுல வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடும் போது அது ரெண்டுமே சேர்த்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து வீட்லயே வந்து வைத்தியம் ஒரு இரும்பல் வந்ததுன்னா அது கஷாயம் வச்சு வீட்லயே தருவாங்க. யாரும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அந்த காஃப் சிரப்பு அப்புறம் வந்து டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டா வந்து இரும்பல் சரியாயிடும். அதெல்லாம் இப்ப அப்பெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போறோம், இருக்கிற காஃப் சிரப்பு மருந்து ஆமா இதெல்லாம் சாட் ஜிபிடில பார்த்துட்டு வந்துட்டு பாரம்பரியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க. நம்மளால சப்போர்ட் பண்ணுது சார். சிட்டி நான் கியூரியாசிட்டியை தான் சப்போர்ட் பண்ணுவேன். வீட்லயே வந்து கஷாயம் அதெல்லாம் வச்சு தருவாங்க. அதே மாதிரி பெப்பர் பால், மிளகு பால் வந்து தொண்டைக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிறுதானியால பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, கேழ்வரகு எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டதுனால நல்லா இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து இது சொன்னா காமெடியா இருக்கும். சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு காமெடிக்கு தான் நான் சொல்றேன். இது யாரும் ஒர்க் பண்ற மாதிரி கிடையாது. இதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஓகே, அந்த காலத்துல அந்த நாள்ல வந்து ஆட்டுக்கள் பெருசா இருந்தது. நம்ம உடம்பெல்லாம் நல்லா சின்னதா அழகா இருந்தாங்க. ஆட்டுக்கள் வந்து பெருசா இருந்தது, நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப சின்னதா இருந்தது. இந்த காலத்துல ஆட்டுக்கள் வந்து சின்னதாயிடுச்சு, நம்ம உடம்பெல்லாம் பெருசு. அது சாரி, யாரையும் ஒர்க் பண்ற மாதிரி இல்ல, அதுவும் முன்னாடி சொல்லிட்டேன். திருப்பி சொல்லும் போது ஏதோ தப்பா யோசிக்கிறேன். இன்னொன்னு பதிவு செக் இருக்கிற அந்த பெரிய உரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா தான் இருக்கும். அதனால என்ன செக் பெருசா இருக்கும்? மைக்ரோ ஓடிஜி இதெல்லாம் வந்துதான் நம்மள வந்து இப்ப கெடுத்து வச்சிருக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது நாங்க மாடர்னா யூஸ் பண்றோம், ஆனாலும் அது உடம்புக்கு கெடுதுன்னு தான் நாங்க பேச வந்திருக்கோம். அது வந்து மைக்ரோவேவ்ல சமைச்சது, ஓடிஜில சமைச்சதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு தராம ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு நான் இப்போதைக்கு இங்க பதிவு பண்றேன். செகண்ட் ரவுண்ட்ல நான் பேசுறேன். சாட் ஜிபிடில சொல்லி கேட்டிருந்தா அது ஆர்டர் வேற நிறைய இவங்க கூகுள்ல கேட்டதுனால ஃபர்ஸ்ட் ஃபுட்டை தான் அதனால ஃபுட்டை பத்தி பேசிட்டு பாரம்பரிய உணவை பத்தி எல்லாரும் பேசினாங்க. அப்போ பெண்கள் வேலையே கிடையாது, ஒருவர் சம்பாதிக்கிறதுதான் குடும்பம் ஓடிச்சு. அந்த ஆண்மகன் சம்பாதிக்கணும், பொருளாதார செலவுலாம் ரொம்ப கம்மி. அந்த அம்மா வீட்டுல உட்காந்து மாவாட்டி துணி துவச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொருளாதார நிலைமை என்ன எல்லாருக்கும்? கண்டிப்பா லேடிஸ் எல்லாரும் வேலைக்கு போகணும். அப்ப எல்லா வசதிகளும் நம்ம ஏற்படுத்தினாதான் ரன் பண்ண முடியும் லைஃப. அந்த நிலைக்கு நம்ம இருக்கோம். பாரம்பரிய உணவு இப்போ எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு. நீங்க அப்ப அரைச்சி ஆட்டுக்கல்ல சாப்பிட்டீங்க, பாக்கெட்டா வாங்கி சாப்பிடுறாங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துச்சு. பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் எல்லாருக்குமே தெரியுது. சாக்லேட் கொடுத்தா தவறு, பிஸ்கட் கொடுத்தா தவறு எல்லாம் தெரியுது.
எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு. இப்போ பாரம்பரியம் பற்றி சரி விஞ்ஞானத்தை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த சேஃப்டியை பற்றி நம்ம வேற டைவர்ட்டாக நான் வேற மாதிரி பேசுகிறேன். இப்போ வந்து விஞ்ஞான ரீதியில் பிரச்சனைகளை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தான் கேள்வி கேட்டுருக்காங்க. விஞ்ஞான ரீதியில் பிரச்சனைகளை அப்ரோச் பண்ணி நடைமுறையில் நடக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இப்போ விஞ்ஞான ரீதியில் பிரச்சனைகளை அப்ரோச் பண்ணுறது ஈஸி, நம்ம தான் பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் பண்ணல. மெடிக்கல் ரீதியாக சார் சொன்னார், மெடிசன் எடுத்துட்டா ரொம்ப பல்லாயிரக்கணக்கில் விஞ்ஞான ரீதியில் தான் இருக்கு எல்லா பிரச்சனைகளும். இப்போ பெண்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த காலத்தில் என்ன செய்யணுமோ காலத்தை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு ஆப் வந்துருக்கு. கன்னியாகுமரி ராத்திரி போகிற ஒரு இடத்துக்கு அது ஒரு அழுத்தம் தான். அது சேஃப் அழுத்தினா நேராக அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேஃப்டி போயிடும். அவங்க வந்து அந்த இடத்த வந்து இது பண்ண முடியும். இது மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்குது. மெடிக்கல் ரீதியாக நிறைய இருக்குது, பாதுகாப்பு ரீதியாக நிறைய இருக்குது. இப்போ ஒரு மீனவ சமுதாயத்தை எடுத்துக்கலாம். ஃபிஷர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடுமாதிரி போன படகோட்டி படத்தில் பாட்டு பாடுவார். தலைமையில் இருத்த வைத்தார், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார். தலைமையில் இருத்த வைத்தார், பெண்களை தண்ணீரில் மிதக்க விட்டார். ஒரு நாள் போனால் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி எல்லாம் போனாலும் திருப்பி இந்த போட்டு வந்தாதான் நிச்சயம். இப்போ அப்படி இல்லை, 300 கிலோமீட்டர் புயல் மழையை கொண்டு இருக்கு, கடலுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணி இருக்கு நாடு. அப்புறம் நமக்கு நகரத்துக்குமே இந்த தேசங்கள் மாவட்டத்துக்கு மழை வந்தா கண்டிப்பா மழை வரும். சேஃப்டியை வந்து விஞ்ஞானம் வந்து நிறைய அப்பா அந்த காலத்தெல்லாம் கிடையாது. போனவங்க தான். இப்போ வந்து குழந்தைகளை பத்தி சொன்னாரு, மருத்துவச்சி அம்மா வந்து வீட்டில் பிரசவம் பார்ப்பாங்க. இதெல்லாம் இறந்து போனவங்க நிறைய, சரியான மருத்துவம் இல்லாம குழந்தை பெற முடியாம இறந்து போனவங்க நிறைய. அது இதெல்லாம் சொல்லணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரே பிரசவம் ஆனால் குழந்தைய வந்து இன்பட்டில் வச்சு காப்பாற்றக்கூடிய நிலைமை வந்தாச்சு. அந்த தாயை வந்து தாயை செய்ய காப்பாற்றக்கூடிய விஞ்ஞான ரீதியா மருத்துவத்தில் நிறைய முன்னேற்றங்கள். இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது நம்ம. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்ல, ஒரு விழுந்து கிடக்காது, ஒரு ப்ளீடிங் நிறைய ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த நேரத்துல உங்க பாரம்பரிய முறைப்படி வந்து பச்சையை வச்சு கட்டி வச்சு அவரை காப்பாற்ற முடியாது. உடனடியாக அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். இந்த மாதிரி விஞ்ஞான முறையில வந்து மருத்துவத்துறையில விஞ்ஞானத்தை சார்ந்து நம்ம இருக்கிறோம். விஞ்ஞானம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் பிராக்டிக்கலா. சக்திவேல் பொங்கி எல்லாம் போடாது கருத்தா அவங்க ஏற்கனவே புயல் இருந்து வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் புயல் தனியட்டும், தனிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, என் பேர் சக்திவேல். நான் இந்த பாரம்பரியம் அப்படின்ற விஷயத்துல ஒரு 5 பாயிண்ட் ஜெனரலா சொல்லுவேன். ரொம்ப ஸ்பெசிபிக்காக ஜெனரலான பாயிண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் ஒரு 1000 வருஷம் முன்னாடியோ 2000 வருஷம் முன்னாடியோ அப்ப இருந்து நமக்கு சில பழக்க வழக்கங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பழக்க வழக்கத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைனாக்கா அது இருக்க நுணுக்கம், அறிவியல் நுணுக்கம் நமக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்காம மூட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த நம்ம போட்டு வச்சோம். அதெல்லாம் நிறைய விஷயத்த நம்ம அவாய்ட் பண்றோம். இது மூட நம்பிக்கை. ஏன்னா நமக்கு அது தெரியல அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறத விட மூட நம்பிக்கைன்னு சொல்ல ஈஸியா இருக்கு. உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. சிம்பிளான விஷயம். நம்ம இந்த ஆலமரத்தை சுத்தறதுன்னு சொல்லுவோம். பெண்கள் ஆலமரத்தை சுத்தறதுன்னு சொல்லுவோம். எதுக்கு சுத்தறது? சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா ஆலமரம் வந்து அதிகமான ஆக்சிஜன் வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? நீங்க ஒரு 10 தடவை 20 தடவை சுத்தும் போது என்ன ஆகும்? உங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போச்சுக்கோங்க, பெருமாள் போய் சனிக்கிழமை போவோம். அங்க என்ன கொடுப்பாங்க? நமக்கு துளசி கொடுப்பாங்க. துளசி என்ன பண்ணுது? துளசி 2 இலை 3 இலை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? பிளட்டை பியூரிஃபை பண்ணும். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன கொடுப்பாங்க? வில்வம் கொடுப்பாங்க. அந்த இலையை சாப்பிட்டா என்ன பண்ணும்? அது பிளட்டினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. எல்லாமே சயின்டிபிக்கா தான் இருக்கு. இதை சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த காலத்து மக்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. இப்ப நான் போய் இது இப்படி பண்ணா அப்படி பண்ண சயின்டிபிக்கா சொன்னா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அன்னைக்கு இருந்த மக்களுக்கு இல்லை. அதான் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு மெத்தட்ல ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதான் ஃபாலோ பண்ணும். நீங்க பேச வேண்டியாது அந்த பாரம்பரியம் சயின்ஸோட எண்டு. இல்ல நீங்க சயின்ஸோட எக்ஸ்பிளைன் தான் பேசுறதெல்லாம் கரெக்ட். ஆனா
பாட்டிட்ட மட்டும் அதாவது ஒரு நேரம் பணமரத்தை பத்தி நல்லா படிச்சிருப்பானா சரியா, ஆனா பசியில வந்து எபோ மாட்டை பத்தி எழுதுன்னு சொல்லுவாங்க. பணமரத்தை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு இப்படிப்பட்ட பனைமரத்தை எபோ மாட்டை கட்டுவார்கள் சரியா. அதே மாதிரி நீங்க எல்லாம் சயின்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன், பாரம்பரியம் அப்படின்னு சொல்றது சயின்டிபிக்கான அதாவது எக்ஸ்ட்ரீம் சயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் சயின்ஸை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதோட ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். கண்டுபிடிச்ச வீல ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எந்த காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ நவகிரகம்னு சொல்றோம். நவகிரகம்ன்றது என்னது? இந்த 9 கிரகம் தான் உங்களை வந்து உங்களோட ரியாக்ட் பண்ணுது, உங்க கூட வேலை செய்யுது. அதோட பொசிஷன் மாறும்போது நம்ம பிஹேவியர் மாறுது, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் மாறுது, நம்ம மைண்டோட தாட்ஸ் மாறுது, நம்மளோட பிஹேவியர் மாறுது. ஆனால் அந்த நவகிரகம் வந்து இந்த காலத்துல எப்போ டெலஸ்கோப் இல்லாத காலத்துல பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 200 வருஷம் முன்னாடி தான் 9 கிரகம் இருக்கு. அது ஒரு கிரகமா இல்லை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டு இருக்காங்க, தெரியல. அது ஒரு விஷயம். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தம் சிம்பிளா கோயிலை சுத்தி வர சொல்றாங்க. எது சுத்தி வர சொல்றாங்க? ஏன் அப்படின்னா இப்ப நீங்க கோயிலை சுத்தம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செருப்பு இல்லாம கோயிலுக்கு வருவோம் சரியா. அங்க இருக்கிறது வெறும் பாறை. அந்த பாறையில் நடக்கும்போது என்ன ஆகுது? அக்கு பிரஷர் அப்படின்ற விஷயம் நம்ம காலம் நடக்குது. உடம்புல எல்லா ஆர்கனும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. 100 தடவை சுத்து, 108 தடவை சுத்துன்றாங்க. அது நம்பர் கிடையாது, அது ஒரு சயின்ஸ். நீ அப்படி சுத்தும் போது எல்லா ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லா சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகுது. கடைசியில் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு மன அமைதி கிடைக்குது. இது நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்க பாடி சிஸ்டமேட்டிக் ஆகிடும். உடம்புல நோய் வராது, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கம்ஃபர்டபுளா இருந்தா உங்களுக்கு மெடிசனோ மற்ற விஷயங்களோ தேவை கிடையாது. ஐயா சொன்னாரு இந்த கோவேக்சின் கோவிட் வந்துச்சுன்னாங்க. இது சயின்ஸ் டிசாஸ்டர் தான் இந்த கோவிட். அதை ஒழுங்கா பண்ணிருந்தா வெளியில வந்திருக்காரு. அந்த டிசாஸ்டர் தான் சயின்ஸை சரியா பண்ணாதான் கோவிட் வந்துச்சு. நீங்க டெத் ரேட் பாருங்க, எந்த கண்ட்ரில அதிக டெத் ரேட் இருக்கு? இந்தியாவில் கம்மியா இருக்கு. கம்பேர் டு இந்தியன் பாப்புலேஷன் இந்தியாவில் டெத் ரேட் கம்மி. ஏன்? நம்ம பாரம்பரிய உணவு வகைகளை சாப்பிட்டு நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். மற்ற கண்ட்ரில கிடையாது. ஏன் மட்டும் சொல்றாங்க நம்ம கொஞ்சம் சாப்பிடும். இதுலயும் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கணும், டெத் ரேட் ரொம்ப கம்மி. நீங்க நார்த்து கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் கம்மி. இது எல்லாத்துக்கும் காரணம் பாரம்பரியம். பாரம்பரிய முறைப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, வராது. கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஆர்டிகல் சொன்னீங்க, வாஷிங் மிஷின் சொன்னீங்க, சார் சொன்னாலும் அதெல்லாம் யோகா நீங்க ஃபாலோ பண்ணல. வீட்டை வேலைக்காரமா உட்காந்து அந்த அம்மா வேலை செய்யுது, அது கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம வாக்கிங் போயிருக்கோம், அந்த அம்மா வாக்கிங் போகுது, நாம வாக்கிங் போவோம், அந்த அம்மா வேலை செய்யுது. அதுக்கு காரணம் வேற சண்டை வந்து நம்மள மாவாட்ட சொல்லிடுவாங்க, பாத்திரங்களை சொல்லிடுவாங்க, நீங்க வாக்கிங் போறீங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்தினுடைய பாரம்பரியம் சொல்றதே வந்து பழசு கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹியூமானிட்டியில நம்மளோட பேசிக் லைஃப் ஸ்டைல் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுங்கிறத நம்ம அதை முன்கூட்டியே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை சொன்ன விதம் வேற, நம்ம எடுக்கிற விதம் வேற. இது ரெண்டு பேருக்கு கேப் தான் நடுவில் சயின்ஸ்ல உள்ள கொண்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சயின்ஸ் தேவை கிடையாது. நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். நம்ம பேசிக் சயின்ஸ் நமக்கு தெரிய இல்லை. ஹெல்தியான உடம்பு இருக்கு, மெடிக்கல் சென்டர் தேவையா? மெடிக்கல் சென்டர்ஸ் தேவையா? ஒரு காலத்துல எத்தனை மெடிக்கல் சென்டர், எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? ஏன்னா நீங்க பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணல, நீங்க விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வருது. எல்லாம் எப்ப மெடிசன் என்னைக்கு நம்ம செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிச்சோமோ அன்னிலிருந்து வியாதி அதிகமாயிடுச்சு. செருப்பை கல்வி விட்டு நடந்தோம், நல்லா இருந்தோம் எல்லாருமே. இப்போ இன்னொன்று சொல்றாங்க, கிரவுண்டிங் ஒரு எஃபெக்ட் சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. நடவு வெளியே போய் நடந்து செருப்பு இல்லாம நடங்க. எப்ப ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ சொல்லுது செருப்பு இல்லாம நடங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா எர்த்தினுடைய கனெக்டிவிட்டி கிடைக்குது. இது நாங்க 10,000 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செருப்பு உள்ள பண்ணும்போது நீங்க 2 கனெக்டை கட் பண்ணி நாசம் பண்ணிட்டு திரும்பி கிரவுண்டிங் சொல்றாங்க. நம்ம ஆமாம் போவோம். ஏன்னா நம்ம பழைய விஷயத்த ஃபாலோ பண்ணாததுதான் காரணம். நம்ம கலாச்சாரத்தை நம்ம இருந்திருந்தோம்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும், ஜாலியா இருந்திருக்கும், நிம்மதியா இருந்திருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பாரம்பரியம் அதுதான் நம்மளுடைய என்டையர் லைஃபா இந்த கொண்டு வந்துருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2 கார் வச்சுக்கிட்டு 2 மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு பாரம்பரியம் 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 பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாளைக்கு காலையில இந்த 4 இது கொடுத்துரும். அந்த 4 குடிக்கிட்டு 2 செருப்பு வாங்கிக்கிறோம். அது நான் புரியல. நான் ஏன் செருப்பு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, அவர் மூத்தரசத்துல நடந்து போனா அவருக்கு அப்ப சயின்ஸ் தேவைப்படும். அதுக்கு பதிலா செருப்பை வாங்கி கொடுத்தோம்னா அவருக்கு மெடிசனோ எதுவும் தேவைப்படாது. அதுக்காக சொன்னேன். வயசால அது கார்மணி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஏற்கனவே டெட் ஆகி போச்சு. அந்த இடத்துல வந்தீங்கன்னா யாரும் சொல்றதுக்கு வந்து என்ன ஆலமரம் வைக்கிறதுக்குள்ளான தகுந்த இடமா இருக்கிறதுனால என்ன ஸ்விம்மிங் பூலை எடுக்கிறோம், ஆலமரத்தை வைக்கிறோம். அதுல ஊஞ்சலும் கட்டிக்கலாம். கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சேர்ந்து கல்யாணத்தையும் பண்றோம். கல்யாணம் பண்ணி அப்ப வயசை சுகராக்கலாம்.